சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்களுக்கு விதிக்கப்படும் புதிய கட்டுப்பாடுகள். மத்திய அரசின் அறிவிப்பு. ஆர்டி செய்திகளுக்காக யார் பேர் சொல்லலாம்? உங்களில் நாங்களும் குரல மாத்தி பேசுவோம். சேனலும் வச்சிருக்கோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது யூடியூப் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் மற்ற சோசியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்ஸ் இந்த ஒரு வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோசியல் மீடியால செலிபிரிட்டிஸ் இருக்கட்டும், பட் அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒவ்வொருத்தங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிக் ஸ்டைல பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்துல ஷோ பண்ணி, ஸோ அதன் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி ஒரு பாப்புலரான இன்ஃபுளுசரா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவங்க அப்பப்போ பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் பண்ணலாம், நார்மலா பண்றது உண்டு. இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரான கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே கேதர் பண்ணாம அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கறது தெரியாம, அது ஒருவேளை போலியாவும் இருக்கலாம், அதே சமயம் அதனால பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். எதுவுமே தெரியாம பெய்டு ப்ரொமோஷன் பண்றப்போ அந்த ஒரு வியூவர்ஸ் அதாவது கன்சியூமர்ஸ் பார்த்தா பாதிக்கப்படுவாங்க பெரிய லெவல்ல. சோ அது அந்த ஒரு இன்ஃபுளுசர் எவ்வளவு ரீச்ல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தவிர்க்கிற விதமா தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல எடுத்துக்கிட்டா அப்கோர்ஸ் எல்லா கிரியேட்டருமே பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த பெய்டு ப்ரொமோஷனுக்கான ஆப்ஷன் யூடியூப்ல கொடுத்திருப்பாங்க. அது போக டிஸ்க்ளைமர் கொடுக்கிறது, அது போக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறது. சோ அவங்களே பாத்தீங்கன்னா அதை பத்தி முன்னக்கூட்டியே பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த சோசியல் மீடியால இருந்தாலும் கூட வியூவர்ஸ்க்கு இதை தெரிய வைக்கணும், இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வருது இல்லையா, சோ இதை பத்தின நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை பத்தின டீடைல்ஸும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்ப நியூவா இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றது ஆன்லைன்லயும் கூட நிறைய கன்சியூமர்ஸ் இது பாதிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இந்த அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அது ஸ்கேம் பண்றதா இருக்கட்டும், அதுக்கடுத்தது டூப்ளிகேட்டான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஒரு கன்சியூமருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதை மேக்ஸிமம் வீடியோல சொல்லாததுக்கான ரீசன் மெயினா பாத்தீங்கன்னா யாரும் பெருசா அதை பை பண்ண மாட்டாங்க. இது பெய்டு ப்ரொமோஷன் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கலாம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் இது முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்றது. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் வந்திருந்தது. அது போக பாத்தீங்கன்னா இந்த நியூ கைட்லைன்ஸ் அப்கமிங் வீக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. மேபி இன் ஃபியூ டேஸ்ல பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். யூடியூப் கிரியேட்டரா இருந்தாலும் சரி அண்ட் மற்ற சோசியல் மீடியாஸ்ல இருந்தாலும் சரி, உங்களை ட்ரஸ்ட் பண்றாங்க நிறைய வியூவர்ஸ், நிறைய ஆடியன்ஸ் சோ அவங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தெரியாம கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடாதீங்க. ஃபியூச்சர்ல இது இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆனிச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை தாண்டி இது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண, இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சோம். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस. அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் திங் गाइस, அதாவது நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அதுலயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒரு வீடியோல தான் गाइस. தேங்க்யூ ஸோ மச்.